ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு V3 யூனிவர்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் வந்து ஒரு வீடியோ இருப்போது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லேயும் சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க எங்கள் மேரேஜ்க்காக. ஸோ ஃபைனலி வி காட் மேரிட். ஸோ November 8 வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு இன்னும் 2 days இருக்கிறதுனால வி பிளான் ஃபார் ட்ரிப். ஸோ பிஃபோர் தேட் மீட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஸ்ரீசாய் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீசாய். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஒரு சின்ன குட்டி ஹனிமூன் ட்ரிப். ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ஹனிமூன். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஹனிமூன் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 daysக்கு மட்டும் ஒரு வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் வி ஆர் கோயிங் இன் டு கொடைக்கானல். ஸோ மதுரையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், தடிக்கி விழுந்தா கொடைக்கானல் அப்படி தான் நம்ம பக்கத்து தெரு மாதிரி. ஸோ பசங்களுக்குலாம் பக்கத்து தெரு மாதிரி, நம்மளுக்குலாம் தடிக்கி விழுந்தா கொடைக்கானல். பிகாஸ் அத்தனை தடவை நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் எத்தனை தடவை ட்ராவல் பண்ணாலும் போரே அடிக்காத ஒரு ஸ்பாட் வந்து எங்களுக்கு கோடை தான். அது எஸ்பெஷலி நவம்பர், டிசம்பர், ஜான், பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போகலைன்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிபி சுகர்லாம் வர மாதிரி ஆகிடும், பேனிக் ஆயிரும். ஐயோ நம்ம போலேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வி ஆர் பிளானிங், சடன் பிளான் தான். அண்ட் அங்கேயும் நமக்கு வந்து பொதுவாகவே நாங்கள் வந்து ஃபேமிலியாக டீமாக போகிறதா வழக்கம். இந்த தடவை நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம மக்கள் அங்கே ஆல்ரெடி போயாச்சு. ஸோ அதனால் போயிட்டு உங்களுக்கு நான் எல்லாருமே வீடியோவில் காட்டுறேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அப்படியே ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேசிக்கிட்டு, பிஃபோர் மேரேஜ் வந்து நிறைய கனவுகள் இருக்கும். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் November 8 எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. November 18 வந்து நாங்கள் கொடைக்கானல் ட்ரிப் போகிறதுக்கு சான்சஸ் கிடச்சிது. பிகாஸ் நிறைய பிஸி விருந்து அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேசிகிட்டே போனோம். அண்ட் இட்ஸ் வாஸ் ஃபேபுலஸ் ட்ரிப். ஃபைனலி நம்ம வத்தலகுண்டு தாண்டிட்டோமா? ஸோ வத்தலகுண்டு தாண்டி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ வி பர்ச்சேஸ் சம் ஸ்நாக்ஸ். இது எல்லாமே சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சார் இதை குடிச்சிட்டு இருக்காரு. என்ன போகுது? ஆப்பிள் ஜூஸ். இங்கே வெயில் அடிக்குது, அதனால் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறாங்க. ஆப்பிள் ஜூஸ். ஸோ போயிட்டுருக்கோம் ஜாலியாக. மாலையிட ஆசை மேகங்களை எல்லாம் தொட்டுவிட ஆசை, சூழ்களை எல்லாம் விட்டுவிட ஆசை, பார்குடல் உலகை கட்டிவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை. ஸோ மக்களே, சில்வர் ஃபால்ஸ் தாண்டிட்டோம். இப்போதான் லைட்டாக சில்னஸே தெரியுது. அவ்வளோலாம் குளிரில். நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப மழைலாம் பெய்யுதுன்னு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இங்கே இருக்கிற வெதர் வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. மழையும் வரலாம், என்ன வேணாலும் வரலாம். மிஸ்ட் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு குளிர் தெரியல. ஸோ சில்வர் ஃபால்ஸ் வரைக்குமே குளிர் தெரியல. ஸோ வி ஆர் என்ஜாயிங். என்ன பப்போ? ஸோ நாங்கள் சாங்ஸ் கேட்க போகிறோம். அதெல்லாம் போட்டால் காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும். ஸோ அதனால எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கம் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே. ஃபைனலி கொடைக்கானல் வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கெஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க. Hi guys. So ஆக்சுவலாக நான் வீடியோ கண்டினியூ பண்ணுவேன், நீ கண்டினியூ பண்ணிட்டு. ஆமாம், எப்படி சர்ப்ரைஸ். ஸோ இவன் வந்து கொடைக்கானலில் ஒரு ஒர்க் விஷயமா வந்தான். ஆக்சுவலி இந்த பிளான் போட்டதே இந்த ஃப்ராடு தான். ஆக்சுவலாக நேற்று எனக்கு வத்தல ஒன்று ஒரு ஒர்க் இருந்துச்சு. திடீர்னு பிளான் வந்து சரி பண்ணேன். மழை பெய்ந்தா தானே இருக்குது, இப்போ ஏறிலாம் சொன்னோம். நேற்று வரை அலோ பண்ணல. முன்னாடி வரை செம்ம மழை. நேற்று லைட்டாக மழை பெஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு. காலை வரை செம்ம மிஸ்ட்டு, ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல ரோடே. ஸோ நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். என்ன சிவோ? அடுத்த பிளேஸ் நாங்கள் புதுசாக ஒரு பிளேஸ் சுற்றி பார்ப்போம். நீங்களும் பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. ஸோ இந்த ஸ்டேவோட வீடியோ வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் வந்து வரும். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கூக்கலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் நிறைய ரிவர் அண்ட் ஃபால்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இட் வாஸ் ஒரு மாதிரி செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு. அண்ட் எப்பவும் போல் எங்களோட 4 பேரோட அட்ராசிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன குறும்பு ஃபோட்டோஸ் அது எல்லாமே இருந்தது. அண்ட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கூக்கலில் நாங்கள் எடுத்த ஒரு சின்ன கிளிப்பு தான் இது. ஸோ நீங்கள் வந்து ஸ்ரீசாய் ரொம்ப சைலண்ட் அப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்களும் வந்து என்னோட பயங்கரமான எக்ஸ்ட்ரோவர்ட் தான். பயங்கர சேட்டை பண்ணுவாங்க, பயங்கர ஜாலியான டைப். ஸோ சொல்லப்போனால் அவங்கக்கிட்ட இருந்து தான் எனக்கு இந்த எக்ஸ்போஷர்ஸே வந்திருக்கு. பிகாஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, பட் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் வெரி சைலண்ட். நாட் லைக் தட். ஹீ இஸ் ஆல்சோ மிஸ்டீவியஸ் அண்ட் ரொம்ப ஜாலியான பர்சன். ஸோ க்ளோஸாக இருக்கிற நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ வந்து ஒரு சினிமாட்டிக் வேலை ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் பாருங்கள் இந்த குரங்கு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு. கார் மேலே ஏறி உட்காந்து இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஹாய்,
ஸோ நாங்கள் கோடை ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருந்ததுனால ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க முடியல. ஸோ வந்து ஒரு 2 டைம்ஸ் மேகி சாப்பிட்ருப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அண்டு காரப்பூரி சாப்பிட்டோம், பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் வந்து சிம்பிளாக லேக்கில் வந்து டின்னர்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 11:30. ஸோ 11:30 ஆகிடுச்சு. 11:30 ஆகிடுச்சு, தெரியுதான்னு தெரில. ஸோ 11:30 ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா லேக் ஏரியாவில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து இவங்களுக்கு இப்போ டீ குடிச்சே ஆகணுமா. எங்கள் கூட வந்திருக்கிற ஒரு 4 பேருமே வந்து டீ லவர்ஸ். ஸோ அதனால் அவங்களுக்கு டீ வந்து கன்ஃபார்மாக குடிச்சே ஆகணுமா. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டுமே வந்து பயங்கரமான பிளாக் காஃபி லவர். ஸோ அதனால் வந்து அப்படியே குடிச்சிட்டு ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி பிளான். பட் கொடைக்கானல் வந்து நாங்கள் வந்ததுலேயே நான் ஒரு 25 டைம்ஸ் கிட்ட வந்திருப்பேன். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் தேட் இன் அ வெரி காம் அண்ட் கம்போஸ்ட். ஒரு சனம் கிடையாது, அவ்வளோ அமைதியாக இருக்குது கொடைக்கானலே. ஸோ உங்களுக்கு நான் இப்போ வெளியில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குன்னு. ஸோ இது வந்து இப்போன்னு இல்லை, இந்த சீசன் ஐ மீன் நாங்கள் யூஸ்வலாகவே டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி அந்த மாதிரி டைமில் வருவோம். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் இந்த தடவை காரில் வரும்போது கூட வி ஆர் திங்கிங் தட் எப்படி டிராஃபிக்லாம் இருக்குமே, எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசித்தோம். கடைசியில் வந்து பார்த்தா ஒரு டிராஃபிக் கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக நாங்கள் வாட்டுக்கு எங்கே வேணாலும் காரில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஒரு டிராஃபிக் இல்லை, நாங்கள் எங்கேயுமே டிராஃபிக்கில் நிற்கவே இல்லை. ஸோ டோட்டல் கொடைக்கானலுமே அப்படி தான் இருந்தது. நாங்கள் கூக்கல்லாம் போயிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பிஃபோர் கிளிப்பில் வந்து பார்ப்பீங்க. நாங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே. ஸோ பாருங்கள், நாளைக்கு மார்னிங் நான் எழுந்துட்டு உங்களுக்கு எங்களோட ரூம் டூர் வந்து காட்டுறேன். ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நல்ல அழகான ஒரு ரூம் வந்து எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஸோ ரூமோட பட்ஜெட் அண்ட் அந்த ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மைட் பி நிறைய பேர் வரவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது போய் இது வந்து லேக்குக்கு பக்கத்துலேயே தான் ஒரு ரூம் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஐ ஜஸ்ட் கவர் ரூம் டூர் பை டுமாரோ. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஓகேவா. அண்ட் பெருசாலாம் வந்து குளிருதான்னு தெரில, ரொம்ப வெளில போனேன்னா அப்பப்போ விட்டு விட்டு குளிருது. ஸோ நான் ஒரு சேஃப்டிக்காக இதெல்லாம் போட்டிருக்கேன். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக தான் இருக்காங்க. ஸோ அவ்வளோலாம் குளிரல, ஓகே தான், நாட் பேட். ஸோ இப்போ தான் கொஞ்சம் குளிர் தெரியுது. காலையிலலாம் பயங்கர வெயில். கிளைமேட் இஸ் நாட் பேட், அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டைம் யாருமே சஜஸ்ட் பண்ணாதீங்க, யாருமே இந்த டைம் வராதிங்க. பெருசாக சீசனும் இல்லை, ஃபுட்டு அந்த மாதிரிலாமே வந்து பெருசாக கிடைக்கல. எப்போவும் இருக்கிற தோசாஸ், இட்லிஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பெருசாக எல்லா ஹோட்டல்ஸ், எல்லா ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே இல்லை. அது போக எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. நம்ம இந்த டைமில் வரதுனால, சீசன் இல்லாத டைமில் வரதுனால எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரை டு பிளான் பை டிசம்பர் ஆர் ஜனவரி, பிப்ரவரி. ஸோ அதுதான் இந்த பெஸ்ட் சீசன் டைமிங், ஓகே. ஸோ உங்களுக்கு நாளைக்கு இப்போ நாங்கள் டீ குடிச்சிட்டு ரூமில் போய் ஒரு குட்டி கிளிப் எடுத்துகிட்டு வில் கோ ஃபார் ஸ்லீப். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு ரூம் டூர் எல்லாமே நான் காட்டுறேன், ஓகே.